இன்றைக்கி ப்ரெட் பக்கோடா செய்ய போகிறேன். அதுக்கு 10 பீஸ் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். நான் அந்த மாதிரி கீத்து எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ப்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 சின்ன பெரிய வெங்காயம் 2 சின்னதாக கட்டி பக்கோடாவுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு 2 பச்சை மிளகா சின்னதாக வெட்டி வச்சுக்குங்க. கொஞ்சம் இஞ்சி தட்டி வச்சுக்குங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு. இதெல்லாம் போட்டு எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். இப்படி ஒன்றில் தண்ணி எடுத்துக்குங்க. இப்படி ஒரு போசில் தண்ணி எடுத்துக்குங்க. ப்ரெட் அதில் நனைச்சி ஒரு போசில் போட்டுக்கலாம். இப்படி நல்லா நனைச்சிக்குங்க. நல்லா புழிஞ்சுக்குங்க. இப்படி ஒரு ஓசில் ஓட்டுக்குங்க. இதே மாதிரி எல்லாம் நனைச்சி இந்த மாதிரி ஓட்டுக்குங்க. இந்த மாதிரி நனைச்சிட்டு தண்ணி புழிஞ்சிட்டு போட்டுக்குங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட் துண்டையும் நனைச்சிக்குங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்படி நனைச்சாச்சு. வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டு பேஞ்சிக்கலாம். எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த தண்ணியிலே எல்லாம் போட்டு பேஞ்சிக்கலாம். ப்ரெட் தண்ணியே சரியாக போயிடு. ரெண்டு கப் அரிசி மாவு போட்டு பேஞ்சுக்குங்க. தூரம் தேவையான உப்பு சேர்த்திக்கிங்க. அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கிங்க. எல்லாம் போட்டு பேஞ்சிக்கலாம். தண்ணியெல்லாம் தேவையில்லை. இதில் இருக்கிற தண்ணியும் சரியாக போயிடும். அப்படி ரொம்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொளிச்சுக்குங்க. இதெல்லாம் பேஞ்சிட்டு பக்கோடா போட்டுக்கலாம். அந்த மாதிரி நல்லா அழைச்சி பேஞ்சுக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போட்டு எல்லாம் பேஞ்சுக்குங்க. இப்படி தண்ணியெல்லாம் நான் தொளிக்கவே இல்லை. வேணா கொஞ்சம் தொளிச்சு பேஞ்சுக்குங்க. வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி காய்ச்சிட்டு இருக்குது. எண்ணெய் காயறக்குள்ளையா சின்ன உருண்டையை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம பால் மாதிரி பிடிக்க வேண்டாங்க. இப்படி சின்னமாக கொஞ்சம் உருட்டுன மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் எடுத்து போட்டு பொரிச்சுக்கலாம். அந்த மாதிரி பிடிச்சி வச்சுங்க. எங்கள் ஊரில் மழை பெஞ்சிட்டு இருக்குது. மழைக்கு ஏற்ற ப்ரெட் பக்கோடா செய்கிறோம். இந்த மாதிரி நீங்களும் 10 நிமிஷம் செஞ்சிடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நீ எண்ணெய் காஞ்சி வச்சு எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்படி ஒன்றா எடுத்து போட்டுங்க. போட்டாச்சு. அப்போ தொலைவிடாதீங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தொலைவும். அப்போ தொலைனா உடஞ்சி போயிடு. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே அலாசி விடுங்க. இப்படி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுங்க. இப்படி போட்டது திருப்பக்கூடாது. வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுங்க.
திருப்பி விட்டு இந்த கடை வேவிட்டு இந்த அளவுக்கு வெந்துருச்சு. திருப்பி விட்டு நீ எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இன்னொன்று போட்டுக்கலாம். இன்னொன்று போட்டு எல்லாம் சுட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் சுட்டாச்சு. பிரெட் பக்கோடா ஒரு மோர்னுக்கு நல்லா ஒரு டீ வச்சுட்டு இந்த மாதிரி 5 நிமிஷத்தில் சுட்டுடலாம். நீங்களும் பிரெட் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. பிரெட் பக்கோடா செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.